மனமே கணமும் மறவாதே ஜெகதீசன் மலர் பதமே. மனமே கணமும் மறவாதே ஜெகதீசன் மலர் பதமே. மோகம் மூழ்கி பாழாகாதே மாய வாழ்வு சதமா. மோகம் மூழ்கி பாழாகாதே மாய வாழ்வு சதமா. மனமே கணமும் மறவாதே ஜெகதீசன் மலர் பதமே. நாதன் நாமம் நீ பஜின்றே, நாதன் நாமம் நீ பஜின்றே. நாளை என்றால் யாரதை கண்டார், ஆதலால் பவ ரோகமொழிந்திடவே. மனமே கணமும் மறவாதே ஜெகதீசன் மலர் பதமே. நடையும் தளர தேகமொடுங்க, நாவது குழற கண்கள் மங்க. நடையும் தளர தேகமொடுங்க, நாவது குழற கண்கள் மங்க. என்ன செய்வாய் துணையார் ருவார் உனக்கு, என்ன செய்வாய் துணையார் வருவார் உனக்கு. ஈசன் மலர் பதமே. மனமே கணமும் மறவாதே ஜெகதீசன் மலர் பதமே. சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா பாடினேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மனமே கணமும் தேங்க்யூ சார். மறவாதே, ரொம்ப நல்லா இருக்கு. பாப்நாதன் சிவம், ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். டிகேஜி ரொம்ப அழகா பாடுவார். டிகேஜி தேங்க்யூ தேங்க்யூ காயத்ரி ஜி, வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். தினம் சொன்ன மாதிரியே தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லிட்டு எங்களோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ நமோ பகவதே வாசுதேவாய வாசுதேவாய தன்வந்த்ரே தன்வந்த்ரே அமிர்தகலசாய அமிர்தகலசாய சர்வாமய விநாசாய சர்வமயவிநாசாய த்ரைலோக்யநாதாய தைலோக்யநாதாய தன்வந்த்ரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் ஓம் நமோ நமோ பகவதே பகவதே வாசுதேவாய வாசுதேவாய தன்வந்த்ரயே தன்வந்த்ரி அமிர்தகலசஹஸ்தாய அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய விநாசாய தைலோக்யநாதாய त्रैलोक्यनाथाय தன்வந்த்ரி धन्वन्त्रि மகாவிஷ்ணவே नमः। ஓம் நமோ ஓம் நமோ ॐ பகவதே नमो பகவதே भगवते அமிர்தகலசஹஸ்தாய वासुदेवाय வாசுதேவாய தன்வந்த்ரே धन्वन्त्रि சர்வமயவிநாசாய अमृतकलशहस्ताय அமிர்தகலசஹஸ்தாய அமிர்தகலசாய सर्वामय சர்வமய विनाशाय விநாசாய त्रैलोक्यनाथाय நாதாய धन्वन्त्रि தன்வந்த்ரி महाविष्णवे नमः। மகாவிஷ்ணவே நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணர். எல்லாருடைய ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் வேண்டிக்கிறோம். ரிவிஷன் ஆகலாமா? जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணர். सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रिङ्करणे। रथ्याचर्पडविरचितकन्तः पुण्या पुण्यविवर्जितपन्तः
योगी योगनियोजितचित्तः रमते बालोन्मत्तवदेव अस्त्वङ्गोऽहं कुत आयातः कामे जननी को मे तातः इति परिभावय सर्वमसारं सर्वं त्यक्त्वा स्वप्नविचारम् त्वयि मयि सर्वत्रैको विष्णुर्व्यर्थं कुप्यसि मय्यसहिष्णुः भवसमचित्तः सर्वत्र त्वं वाञ्छस्य चिरात् यदि विष्णुत्वम् शत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा कुरु यत्नौ विग्रहसन्धौ सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्रोत्सृज भेदात् ज्ञानम् कामं क्रोधं लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरगनिगूढाः गेयं गीता नाम सहस्रं ध्येयं श्रीपतिरूपमजस्रम् ज्ञेयं सज्जनसङ्गे चित्तं देयं दीनजनाय च वित्तम् सुखतः क्रियते रामा भोगः पश्चादन्तशरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम् अर्थमनर्थं भावय नित्यं नास्ति ततः सुखलेशः सत्यम् पुत्रादपि धनभाजां भीतिः सर्वत्रैषा विहिता रीतिः प्राणायामं प्रत्याहारं नित्यानित्यविवेकविचारम् जाप्यसमेतसमाधिविधानं कुर्ववधानं महदवदानम् Beautiful. Super. Very nice. நல்லா சொன்னீங்க. Thank you, sir. ஸோ எப்படி ஆச்சாரியர் இன்னுக்குள்ள இருக்கிற ஆத்மன் அதை அடையறதுக்கான ஒரு வழி சொல்லிக் கொடுக்கிறார். பிராணாயாமம், பிரத்யாகாரம், நித்திய அனித்திய விவேக விசாரம், ஜாப்பியம், சமாதி விதானம், இதெல்லாம் பண்ணணும். அதாவது பிராணாயாமம்னா பிராணத்தை கட்டுப்பாடு பண்றது, சுவாசத்தை முற்றும் இல்லாமல் 5 பிராணவாயுகள் இருக்கு, அந்த 5ஐயும் கண்ட்ரோல் பண்றது. பிரத்யாகாரம் புலங்களை அடக்கிறது, இந்திரியங்களை எல்லாம் அடக்கிறது. நித்திய அனித்திய அதோட விவேகத்தை விசாரம். எது நித்தியம்? மாறாத, அழியாத, சாஸ்வதமான நமக்குள்ள இருக்க இந்த ஆத்மன் பகவானோட ஒரு துளி, அது நித்தியம். அனித்தியம் இந்த மாயையால் பண்ண இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள், உறவினர்கள், இந்த புலன்களால் நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோமோ இதெல்லாம் அனித்தியமானது. அது வந்துட்டு போயிட்டு இருக்க போறது. இந்த நித்தியம் இந்த அனித்தியம் இதுக்குள்ள இருக்கிற வேறுபாடு, அதை விசாரம் பண்ணு. ஜபம் பண்ணி, ஜபம் பத்தி நேற்றுக்கு சொல்லிக் கொடுத்தோம். எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் நமக்கு பகவான் கொடுத்திருக்காருன்னா அது ஜபம். அது என்ன ஜபத்துல இருக்கும், என்ன ரிப்பீட்டடா பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னா, அது மைண்ட் ட்ரெயின் பண்றது. எது அடுத்தாப்புல வரப்போறதுங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால இந்த தாட் வேற எங்கேயுமே போகாது. இந்த தாட் டெக்கும் பண்றதுக்காக இந்த ஜபம் பண்றது. மனசு கண்ட்ரோல்ல இருந்தா அப்புறம் சமாதி நிலையத்துக்கு போகலாம். தாட்லெஸ் ஸ்டேஜ்.
ஒண்ணுமே இருக்காது. ஆனா இது பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். மகத் அவதானம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். கேர்ஃபுல்லா பண்ணி மகத் அவதானம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல. குரு சரணாம் புஜ நிர்பர பக்த संसारादचिरात् भवमुक्तः सेन्द्रियमानसनियमा देवन् द्रक्ष्यसि निज हृदयस्थं देवम्. குரு அதாவது யார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாளோ குரு. சரண சரணன பாதம். அம்புஜ தாமரை மாதிரி. நிர்பர முழுதாக. பக்தஹ பக்தி பக்தன். சம்சாரா சம்சாரத்திலிருந்து. அச்சிராத் விரைவில். பவ ஆவது. முக்தஹ முக்தி. சேந்திரிய இந்திரியங்களுடன். மானச மனதுடன். நியமாத் கட்டுப்பாடு. ஏவம் இவ்வாறு. திருஷ்யசி பார்ப்பாய். நிஜ உன். ஹிருதயஸ்தன் ஹிருதயத்தில். ஸ்தன் வசிக்கும். தேவம் தேவன் பகவான் ஈஸ்வரன். சம்சாரத்திலிருந்து விரைவில் முக்தி பெற குருவின் தாமரை பாதங்களை முழுதாக பக்தி செய். இந்திரியங்களையும் மனதையும் கட்டுப்பாடு செய்து தன்னுள் வசிக்கும் ஈஸ்வரனை பார்ப்பாய். அச்சிராத் பவ உடனே விரைவில் இந்த முக்தி அடையலாம். அதாவது இருக்கும் போதே முக்தி கிடைக்கும். ஜீவன் முக்தி. வருஷம் பார்க்கலாம். குரு சரணாம் புஜ. குரு குரு இல்ல குரு ரெண்டுமே குரல் எழுத்துகள். குரு சரணாம் புஜ. சரணாம் பூ நாம் பூ நாம் இல்ல நாம் பூ புஜ அது அம்புஜம் அம்புஜ இல்ல. சரணாம் புஜ. குரு சரணாம் புஜ. நிர்பர நிர் ரஃபார் கொடுத்து பர பக்த. புஜ பர பக்த எல்லாமே ப ப ப வருது. பார்த்து சொல்லிக்கணும். குரு சரண புஜ நிர்பர பக்த சம்சாராதசிரா. சம்சாராதசி ரெண்டு சேர்ந்து இல்லாம். संसारादचि दचि दचिरात् भवमुक्तः. संसारात् संसारा வரணும். சம்சாரம் வேண்டாம். சம்சாரம். சாரா ரெண்டுமே நெடுல் எழுத்துகள். संसारादचिरात् भव. दचिरात् भव मुक्तः. சேந்திரிய மானச நியமாதேவன். சேந்திரிய இன்னும் இதுர மூணு இருக்கு. சேந்திரிய மானச நியமாதேவன். நியமாதே மாதே எல்லாமே நெடுதெழுத்துகள். சேந்திரிய மானச நியமாதேவன். திரக்ஷ்ய இக்ஷிய மூணு ஜாயிண்டா இருக்கு. திரஷ்ய இல்ல திரக்ஷ்ய இக்ஷிய. திரக்ஷ்யசி நிஜ ஹிருத. நிஜ ஹிருத எல்லாமே குரு எழுத்துக்கள். திரக்ஷ்யசி நிஜ ஹிருத யஸ்தன். யஸ்தன் யஸ்த யமிலாகத்துக்கு. திரக்ஷ்யசி நிஜ ஹிருத யஸ்தன் தேவம். குரு சரணாம் புஜ நிர்பர பக்த संसारादचिरात् भवमुक्तः. சேந்திரிய மானச நியமாதேவன். திரக்ஷ்யசி நிஜ ஹிருதயஸ்தன் தேவம். ஸ்ரத்தையோட பக்தியோட யார்கிட்ட? அந்த குருட்ட.
அது ரெண்டும் இருந்தாதான், அதாவது இந்த வழிகள்லாம் காமிச்சு விட்டுருக்கா. இந்த மாதிரி கீதை படிக்கணும், கங்கை ஜலம் குடிக்கணும், அது நிறைய வெளி உலகத்துக்காக சொல்லி கொடுத்திருக்கார். உள்ளுக்கும் போன ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தார். பிராணாயாமம், பிரத்யாகாரம், நித்திய அநித்திய விவேக விசாரம், ஜபம், சமாதி, இதெல்லாம் படணும் சொல்லி இதெல்லாம் வழிகள் சொல்லி கொடுத்தாலும் ஒரு குரு தேவைப்படுது. ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானா, அவனுக்கு இந்த ஊர்ல இருந்து அந்த வேற ஒரு ஊருக்கு போனோம். தனியா நான் போறேன். அதுக்காக அவன் மேப் எல்லாம் எடுத்து வச்சு நல்லா படிச்சான் அந்த மேப்பை. அந்த மேப் அப்படி ஒரு டீடைல்டு, இப்படி போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து நேர போயிட்டு அது மாதிரி முழுசா பார்த்து வச்சிருந்தான். நிறைய படிச்சுட்டு சரி இது வழியா இந்த மேப்ல சொன்ன மாதிரி போயிட்டு அடுத்த அந்த அந்த பக்கத்து ஊருக்கு போலாம் அப்படின்னு கிளம்புறான். ஒரு 2-3 நேரம் நடந்த அப்புறமா ஒரு நதி வருது. அவன் படிச்ச அந்த மேப்ல அந்த நதி நீ அளவுக்கு தான் இருந்தது. அதாவது 2 அடிதான் டீப்பா இருக்கும் அப்படின்னு அவன் படிச்சிருந்தான். இப்ப மழை காலம், அதனால அதுல பிரவாகமா தண்ணி ஓடுறது அந்த நதியில. கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கு, அதுக்கும் மேல இருக்கு. எப்படி போறதுன்னு தெரியல. திணறான். இப்ப படிச்சுட்டு வந்திருக்கேனே, எனக்கு எல்லாம் அப்படி அத்தப்படியா தெரியறதே, இது எப்படி இதை பற்றி நமக்கு தெரியலையே அப்படின்னு பாக்குறான். அப்ப அங்கேருந்து ஒரு சாது ஒருத்தர், வயதானவர், தலையில ஒரு கட்டு வச்சுண்டு அவர்கிட்ட இப்படின்னு வரான். அந்த நதியில அவர் அப்படியே லாக்கா அதுக்குள்ள போறார். இவர் பாக்குற அந்த பையனை, என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கும் தாண்ட வேண்டியிருந்தது. நான் நினைச்சேன் 2 அடிதான் இருக்கும், அதுல நம்ம பாட்டுக்கு நடந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். எனக்கு நீந்தவும் தெரியாது, இந்த பிரவாகத்துல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் என்ன பண்றது தெரியல, அதுக்காக நின்று இருக்கேன். அதுக்கு அந்த குரு சொல்றார், என் கையை பிடிச்சிட்டு வா, இதுல எங்கெல்லாம் கல் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அந்த கல்லு மேல காலை வச்சுன்னு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அண்ட் எப்படி சாஞ்சுட்டு நிக்கணுங்கிறது என்னை பார்த்துட்டே நீ நடந்து வந்துட்டேன்னா உன்னாலையும் வெளியில வந்துட முடியும். இந்த நதிங்கிறது எப்போதும் மாறிட்டு தான் இருக்கும். நீ போட்ட மேப் ஒரு 4-5 மாசம் முன்னாடி வரைஞ்ச மேப், அது நதி எல்லாம் மாறிட்டு இருக்கும். எந்த மாதிரியான ரூட்டா இருந்தாலும் அதெல்லாம் மாறிட்டு தான் இருக்கும். எப்படி படிச்சிருக்கோமோ அப்படி இருக்காது. எல்லாமே மாற்றுதல்ங்கிறத, இந்த ரூட்டும் எல்லாம் மாறிட்டு தான் இருக்கும். அதுக்குதான் குரு தேவை அப்படிங்கிற. சரின்னு அந்த பையனும் அவர் சொன்ன மாதிரியே அந்த கல் மேல காலை வச்சுட்டு இந்த நதிய தாண்டிட்டு போயிடுறான். குரு சொல்றது இன்டென்ஸ் கேட்கணும். முழுசா உடனே புரிஞ்சிடாது என்ன சொல்றது. குரு என்ன சொல்றாருங்கிறது அப்படி புரிஞ்சிடாது. ஆனா சொல்றதுல அதோட லாஜிக் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த லாஜிக் வச்சுண்டு என்ன சொல்றா அப்படிங்கறது நமக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா, அது மேல ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, நம்ம அதுக்கு பின்னாடி கால் வச்சு நம்ம போயிட்டு இருக்கலாம். ஒரு சீக்கிரம் என்னன்னா அந்த நம்பிக்கை. குரு மேல முழு பக்தியோட இருக்கணும். முழு பக்தியோட அவருக்கு சேவை பண்ணேன்னா அவர் உங்களை கையை பிடிச்சுன்னு அழிச்சுன்னு போயிடுவார் இந்த சம்சார சாகரத்துல.
இந்த பக்தி இல்லைன்னா வெறும் ஒரு பிளைண்ட் மேன் தான் அது. குருங்கிறது நம்மளோட தர்மத்துல இருக்கு. குருக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்தானம். குரு அப்படிங்கிற வார்த்தையே கு அப்படின்னா இருட்டு, ரு அப்படின்னா விளக்கிறது, அழிக்கிறது. சோ அந்த இருட்டை அழிக்கிறது தான் குரு. இந்த இருட்டை, அஜ்ஞானம்ங்கிற இருட்டை அழிக்கிறது தான் குரு. இந்த குரு எல்லாருக்குமே கிடைச்சிருது இல்லை, ரொம்ப கஷ்டம். எல்லாம் யூனிவர்ஸ் ஷுட் கம் டுகெதர், அப்பதான் உங்களுக்கு அந்த குரு உங்களுக்கு கிடைப்பார். குரு நினைச்சாதான் அந்த சிஷ்யன் கிடைக்க முடியும். இந்த மாதிரியான குரு கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஒருத்தர் குரு கிடைக்கலன்னு தேடி உலகம் முழுக்க. அவர் தன்னோட வீட்டை விட்டு, அவர் ஒரு சின்ன கிராமத்துல இருந்தார். எனக்கு குருவை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு பின்னாடி தேடுறதுக்காக உலகம் முழுக்க சுத்துறார். ஒரு 4-5 வருஷம் இப்படி காடும் மலையுமா அலையறார். குரு கிடைக்கணும், குரு கிடைக்கணும்னு. கிடைக்க மாட்டேங்கிறது. 4-5 வருஷம் கழிச்சுட்டு திருப்பியும் தன்னோட ஊருக்கு வர்றார் அவர், குரு கிடைக்கல அப்படின்னு. இப்ப எங்கேருந்தோ ரொம்ப அழகான ஒரு சந்தன ஸ்மெல் வருது. கண்ணு தேய்த்தாலும் ஒரு பிரகாசமா இருக்கு. பார்த்தா அங்க ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் அந்த அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்காரு. ஐயோ, நமக்கு குரு கிடைச்சிட்டார் அப்படின்னு அவர் காலில் விழ போறாரு. நான் 20 வருஷமா ஊருக்கா சுத்தின்னு இருக்கேன், உலகமா சுத்தின்னு வந்துருக்கேன், எனக்கு கிடைக்கல. நீ இங்கேயே உட்காந்து இருந்தாயா, என் வீட்டு பக்கத்துலயே இருந்தியே, அது எப்படி நான் உன்னை பார்க்காம போயிட்டேன்? அவர் சொன்னாராம், நான் அப்பல இருந்து நானும் இங்கேதான் இருக்கேன். ஆனா உன் கண்ணிலையும் மூக்கிலையும் அழுக்கு இருந்தது, அதனால உனக்கு இதெல்லாம் தெரியல. அஜ்ஞானம்ங்கிற இருட்டு உனக்கு எய்தாப்புல ஓடின்னு இருந்தது, அதனால நீ சுத்தி இருக்க. அந்த சுத்தத்துல ஒண்ணும் தப்பு இல்லை. 20 வருஷம் சுத்தி இருக்க. அந்த 20 வருஷம் சுத்தினதுல உன் மேல இருந்த இந்த அழுக்கும் இந்த அஜ்ஞானமும் துளி துளியா போயிடுத்து. அதனால்தான் உனக்கு இந்த சந்தன மனமும் இந்த பிரகாசமும் உன் கண்ணுக்கு தெரியறது. நான் எங்கேயும் போல, நான் இங்கேதான் இருக்கேன். குரு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். கிடைச்சா அந்த குருவை விடக்கூடாது. பக்தியோட தொழுதல், அவரோட சரணாம்புஜம், அவருடைய பாதங்கள், அம்புஜ பாதங்கள், லோட்டஸ் தாமரை பாதங்கள், தாமரை பாதங்கள். ஏன்னா அது தாமரை மாதிரி. எந்த மாதிரியான ஒரு அழுக்கிலும் தனியா நிக்கிறது. அது எதுவுமே அது மேல தொடாம, பட்டும் படாம இருக்கு. அவ்வளவு கிளீனா இருக்கு. இந்த சம்சாரத்தின் அழுக்குல கூட அதுக்கு மேல அந்த கால்கள், அந்த பாதங்கள் மேல ஒண்ணுமே படாம இருக்கு. அதனால்தான் அது சரணாம்புஜ அப்படின்னு. பகவான் அந்த குருவோட சரணத்துல சரணமடையணும். ஒரு மீனவன் இருந்தானா, அவன் டெய்லி அந்த நதியில போயிட்டு, அந்த குளம் இருந்தது, அந்த குளத்துல அவனோட இந்த நெட் இருக்கும், நெட்டை போடுவானா, நிறைய மீன்கள் அதுல சிக்கிண்டு திரிஞ்சுட்டு இருக்குமா. சிலனுக்கு தப்பிக்க முடியாம அதுல போய் அந்த அந்த நெட்டுக்குள்ள வந்துருமா. சிலருக்கு தப்பிக்க தெரியாது, அதனால அந்த நெட்டுக்குள்ள மாட்டின்னு இருக்குமா. அது மாதிரி டெய்லி ஒருவனா இவ்வளவு மீன்களை பிடிச்சிட்டு போவானா. அந்த குளத்துல ஒரு அழகான ஒரு மீன் இருக்கான், அது பாட்டுக்கு ஃப்ரீயா சுத்தின்னு இருக்கான். பாக்கி மீன்கள்லாம் அவர்கிட்ட கேக்குறதா, நீ இவ்வளவு ஃப்ரீயா சுத்துறிய, உனக்கு இந்த மீன் புடிச்சிட்டு போயிடுவானே, எனக்கு பயமே இல்லையா? எனக்கு பயம் இல்லை. என்ன 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 அந்த மீனவனால என்ன பிடிக்க முடியாது.
என்ன அவ்வளவு கிரேட்டா உன்னையும் பிடிக்க முடியாது? ஏன்னா எனக்கு தெரியும் அவனால என்ன பிடிக்க முடியாது. அப்படி என்ன பண்ற நீ எனக்கு உனக்கு உன்னை பிடிக்க முடியாம பண்றதுக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த அந்த மீன் சொல்றதா, அந்த நீங்க பாத்திருக்கிற அந்த மீனவன் வந்து என்ன பண்றான்னு. ஆமா நான் வரான், அவன்கிட்ட இருக்கிற அந்த நெட் இருக்கு, அந்த நெட்டை போடுறான், அந்த நெட்டுல எதெல்லாம் மீன் அந்த இடத்துல இருக்கோ அதை பிடிச்சிட்டு அவன் போயிடுறான். சரிங்களா? அதுதான் அவன் அந்த நெட்டு போடுறான். நான் எங்க இருக்கேன் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு. நீ எங்க இருக்க அப்படின்னா, அதுல அந்த மீனவன் வந்து அந்த தண்ணியில வந்த உடனே நான் அவன் கால் கிட்ட போய் உட்காந்துருவேன். அவன் கால் கிட்ட வந்து அவனோட நெட்டு விழாது, தண்ணி தான் விழும். So, கால்ல விழுந்துட்டா போறோம், ஒண்ணுமே அப்புறம் பிரச்சனை இல்ல. அதே மாதிரிதான் குருவோட கால்ல விழுந்துருங்க, குரு உங்களுக்கு வழி காமிச்சிருவார். வழி காமிச்சிருவார்னா என்ன சொல்றார்? விரைவாக இந்த ஜென்மத்திலேயே அச்சிராத் பவமுக்தா, விரைவிலேயே உங்களுக்கு முக்தி கிடைச்சிடும். எப்போ கிடைக்கும், எங்கேயோ கிடைக்கும்லாம் இல்ல, இங்கேயே இப்பவே கிடைக்கும். அது பண்றதுக்கு ஒரு ஆச்சாரியர் வந்து ஒரே விஷயம் தான் சொல்றாரு, என்ன, இந்த இந்திரியங்களை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணு, உன் மனசை கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணு. இது ரெண்டும் பண்ணா ஓ ஹிருதயத்தில் உட்கார்ந்திருக்கும் இந்த ஒன்னையே நீ பார்க்கலாம். இது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். குருவை தேடுறது, குருவை கிடைக்கிறது, குருவை கிடைச்சா அவரோட பாதங்கள்ல விழுறது. இதேதான் கீதையிலும் சொல்றார். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்வதர்ஷினஹ. அதாவது குருவை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், அவர்கிட்ட பரிப்ரஷ்னேன அவரிடம் கேள்விகள் கேட்கணும், சேவையா அவருக்கு சேவை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணா அவர் உனக்கு ஞானம் தருவார். இது நிறைய இடத்துல இது இருக்கு, இந்திக உபனிஷத்துலயும் இருக்கு. பரீட்சிய லோகான் கர்மச்சிதான் பிராக்மணோ நிர்வேதமாயாம் நாஸ்த கிருதக்ருதேன தத்விஜ்ஞானம் சகுருமேவாபிகச்சேத் சமிப்பாணி ஸ்ரோத்ரியன் பிரக்மனிஷ்டம். சமிப்பாணி, சமிப்பாணினா ஹம்புலா, சமிப்பாணி ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டம், பிரம்மன் மேல இஷ்டத்தோட. பரீட்ச லோக்கான எல்லா லோகத்தையும் பார்த்த அப்புறமா உனக்கு இருக்கிற இந்த ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நிவேதமாயான்னாஸ்த கிருதக்ருதேன, எது வந்து நித்தியமானதோ அது அனித்தியமானது கிருத்தம் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு அனித்தியமானதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு குருவை சமிப்பாணி, அதாவது ஹம்பிளி போய் அவர்கிட்ட வணங்கினேன்னா அந்த அவர் வந்து உனக்கு வேதங்களை சொல்லிக் கொடுப்பா. குருவை தேடுறது, குருவை கண்டுபிடிக்கிறது, குருவோட இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமானது. வீரட்டியும் கேட்டாலாம்,
குருவும் கோவிந்தும் பகவானும் சேர்ந்து இருந்தாலும் என்ன பண்ணுவ அப்படிங்கறத அவர் சொல்லிருக்கார். குரு கோவிந்த் दो कड़े काके लागू पाए बलिहारी गुरु आपनो गोविंद दियो बताए गुरु गोविंद दो खड़े काके लागू पाए बलिहारी गुरु आपनो गोविंद दियो बताए कबीरा गोविंद दियो बताए குருவும் கோவிந்தனும் ரெண்டு நிக்கிறா, யாரோட காலில் விழுவேர் அப்படிங்கறது நான் குருவோட காலில் தான் விழுவேன். அந்த குரு தானே எனக்கு கோவிந்தனை பத்தி சொல்லி கொடுத்தது. இவ்வளவு உத்தம, அவ்வளவு பெரிய மகத்தான விஷயம் குரு. सब धरती का गज करूं लेखनी सब बन राम सात समुद्र की मसी करूं गुरु गुण लिखा न जाए सब धरती कागज करूं இந்த உலகத்தையே நான் காகஜ், அதாவது ஒரு பேப்பர் ஆக்கிடுறேன். லேखनी सब बन रहा है, बनरायना ஃபாரஸ்ட், லேखनी அதை வச்சு நான் பென் ஆக்கிடுறேன். முழு ஃபாரஸ்டையும் நான் பென் ஆக்குறேன். சாத் சமுதிரக்கு மசி கரும், இந்த 7 சமுத்திரத்தையும் 7 ஓஷனையும் மசி கரும் அப்படின்னா இங்க் ஆக்கிடுறேன். அப்பவும் குரு குண லிகா நஜா, அப்பவும் குருவை பத்தி என்னால எழுத முடியாது. ஏன்னா குரு அப்படி, குரு அறியாமை, இருட்டு, ரு அதை அழிக்கிறது. சோ அந்த மாதிரியான ஒரு குரு. ரூமி நான் நிறைய வாட்டி சொல்வேன். அவர் எழுதியிருக்கிற ஒரு லைன், த லயன் who breaks the enemy's rank is a minor hero compared to the lion who overcomes himself. But even that lion needs a trainer. எல்லா சத்துருகளையும் அடிக்கிற லயன் ஒரு ஹீரோ தான். ஆனால் தன்னையே யாரு ஜெயிக்க முடியுமோ அதுதான் நஜன்லி லயன். ஆனா அந்த மாதிரி ஒரு லயனுக்கு ஒரு ட்ரெயினர் தேவைப்படுறது. ரூமி அவரோட குருவை மீட் பண்ண ஸ்டோரியும் ரொம்ப அழகான ஸ்டோரி. அவரோட குரு பேர் ஷம்ஸ். இந்த ஷம்ஸ் அவர் ஒரு வாட்டி இவர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஏதோ சொல்லி கொடுத்திருந்தார். அவரோட புக்ல இருந்து படிச்சு படிச்சு சொல்லி கொடுத்திருந்தார். அங்கேருந்து இந்த ஷம்ஸ்ங்கிறவர் வர அந்த வந்தவர் இந்த ஷம்ஸ் அந்த ரூமிட்ட கேட்கிறார், இதெல்லாம் என்னது அப்படிங்க, இதெல்லாம் புக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு. அது உனக்கு புரியாது அப்படின்னு இந்த ரூமி சொல்றார். அப்ப அந்த ஷம்ஸ்ங்கிறவர் அவரோட அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் எடுத்து அந்த பக்கத்துல ஒரு தண்ணி ஓடின்னு இருக்கு, அந்த தண்ணிக்குள்ள போட்டுறார். இவர் ஜென்ம ஜென்மமா சேகரிச்ச புக்கு, தான் எழுதின புக்ஸ், அது எல்லாத்தையும் அவரோட ஜென்மம் முழுக்க எஃபர்ட் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல எடுத்து தண்ணியில போட்டுரு. ரூமிக்கு என்ன பண்ணது தெரியல, ஓடி போய் அந்த தண்ணியில அந்த பேப்பர்லாம் எடுக்க பாக்குறாரு. எப்படியோ கண்டுபிடிச்ச எல்லா பேப்பரையும் வெளியில எடுத்து பார்த்தா அதுல இருக்கிற ஒண்ணுமே அழியாம, ஒரு இங்கு கூட மசி இதாகாம இருந்துதான். இது என்ன அப்படின்னு கேட்டாராம் ரூமி. அதுக்கு அவர் சொல்ல, இது உனக்கு புரியாது. உடனே அவர் ஷாம்ஸ் காலில் விழுந்துட்டாராம், நீதான் எனக்கு குரு. குருங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். இந்த குருவை பார்த்த அப்புறம் அவர் எழுதினாலாம், ஐ வாஸ் டெட் தென் ஐ கேம் அலைவ், ஐ வாஸ் டியர்ஸ் தென் ஐ பிகேம் லாஃப்டர், த பவர் ஆஃப் லவ் அரைவ்ட் and it made me a king forever. எவ்வளவுதான் பெரியவளா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பெரிய இதா இருந்தாலும் சரி, குரு இல்லைன்னா நம்மளால அந்த வழி காமிக்க முடியாது. நமக்கு வழி காமிக்கிறது
இந்த குரு. இந்த குரு இல்லைன்னா நம்மளால இந்த ஜென்மத்துல முக்தி கிடைக்கிறது எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் சரி, எதெல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சிருந்தாலும் சரி, அந்த கையை பிடிச்சுண்டு நம்மளை அழிச்சுன்னு போறது குரு. அதுக்குதான் ஆச்சாரியர் சொல்றார், குரு குரு சரண புஜ நிர்பர பக்த संसाराद चिराद भव मुक्त सेन्द्रिय मानस नियमादेवन् द्रक्ष्यसि निज हृदयस्थं देवम्. அப்படி சொல்லிட்டு ஆச்சாரியர் இந்த பகவத்கீதை முடிகிறார். ஏன்னா எங்க இருந்து ஆரம்பிச்சார்? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அண்ட் என்ன அப்படி பண்றார்? குருவை பஜனை பண்ணு அப்படிங்கிறார். அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆச்சாரோட குரு பேரே கோவிந்தன். இந்த பஜகோவிந்தம்ங்கிறது இந்த பகவான் இந்த ஆச்சாரியன் தன்னோட குருவை பத்தி தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த மாதிரி ஆரம்பிச்சு பகவான் ஆச்சாரியர் ஒவ்வொரு இடத்துலயும் வெறும் நமக்கு ஒரு மேலாப்புல பிலாசபி மட்டும் கொடுக்கல, நிறையும் காமிச்சது. ஒவ்வொரு இடத்தையும் நமக்கு சொல்ற இது பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு. அது பண்ணி அதுல இருந்து வெளியில வரணும்னா ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தை அதுக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக் இருக்கு. ஃபெய்த் தான் ஸ்ரத்தை. ஃபெய்த் இஸ் டு பிலீவ் வாட் யூ டூ நாட் சி. நீங்க எதை பார்க்கலையோ அது மேல நம்பிக்கை இருக்கிறது தான் ஸ்ரத்தை. Faith is to believe what you do not see. And the reward of this faith, இந்த faith இந்த ஸ்ரத்தை வைக்கிறதுக்கான ரிவார்ட் என்ன அப்படின்னா, is to see what you believe. இந்த மாதிரியான ஒரு ஸ்ரத்தை வச்சேன்னா எது உங்களுக்கு நீங்க பார்க்காம பிலீவ் பண்றீங்களோ அந்த விஷயத்தை உங்களை பார்க்க வைக்கும் இந்த ஸ்ரத்தைங்கிறது. சோ அந்த குரு மேல இந்த மாதிரியான ஒரு ஸ்ரத்தை வச்சுண்டு அவர் சொல்றதை கேட்டுண்டு அவர் சொல்றது துளி துளியாதான் புரியும். அது புரியறது எவ்வளவு விழுறதோ விழட்டும் நம்ம மேல. நம்மளோட பூஜையில எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்படி தண்ணி போக்ஷிப்பா, இப்படி ஒரு டிராப் நம்ம மேல விழுந்தா போருமே அப்படின்னு நம்ம புரியுறோம். அந்த மாதிரிதான் இருக்கும். ஆச்சாரியர் இந்த 33 ஸ்லோகத்துல எவ்வளவு விஷயத்தை எழுதி வச்சிருக்காரு. அதுல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிராப்ஸ் கங்காஜல மாதிரி அது நமக்கு கிடைச்சா போறோம். அது மேல ஒரு ஸ்ரத்தையை வச்சுண்டு அவர் சொன்ன வழிய அந்த லாஜிக்க மண்டையிலுக்குள்ள போட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த ஜென்மத்திலேயே வெளியில வந்துடலாம் அப்படின்னு கடைசி ஸ்லோகம் இது எல்லாத்தையும் சம்பூர்ணமாக்குறதுக்காக அந்த ஸ்லோகம். மூட கஷ்டன வையாகரணோ டுக்ருங் ரணாத்யயன धुरीणः करणाध्ययन धुरीणः श्रीमच्छंकर भगवच्छिष्यैर् बोधित आसीच्छोदित करणैः. मूढ़ मुट्टाள், कश्चन ஒரு, சம் வையாக்கரண இலக்கண புலவர், டுக்ருங் இலக்கணம், கரண செய்வது, அத்தியன படிப்பது, துரீணக நிபுணர், ஸ்ரீமத் புகழ்பெற்ற, சங்கர சங்கரர், பகவத் கடவுளின், சிஷ்யைஹி சிஷ்யன், போதித்த தெளிவு, ஆசீத் ஆக்கினார் ஆகினார், சோதித தூய்மைப்படுத்தும், கரணைஹி செயல்கள். இவ்வாறு இலக்கண விதிகளிலேயே மூழ்கி போயிருந்த ஒரு முட்டாள் இலக்கண புலவர் புகழ்பெற்ற ஸ்ரீமத் சங்கராச்சாரியரின் மாணவர்களின் தூய்மைப்படுத்தும் செயல்களால் தெளிவு பெற்றார். இதி மோகமுத்கர சம்பூர்ணஹ. இவ்வாறு
மோகமுத்கரம் முடிவடைந்தது. மூட கஷ்டன வையாகரணோ டுக்ருங்கரணாத்யயன துரீண ஸ்ரீமச்சங்கர பகவச்சிஷ்யைர் போதித ஆசீச்சோதித கரணைஹி இதி மோகமுத்கர சம்பூர்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 9:50 ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு நான் கிளாஸ்ல எடுக்க போறது இல்ல. நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன். ஸோ நாளைக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே. யாருக்காவது டவுட் இருந்து எதாவது இருந்ததுன்னா இங்கேயே இந்த கிளாஸை இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் சுஜாதாஜி. Yeah, okay, sir. We will practice tomorrow. So we'll close the நாளைக்கு class. எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். 33 ஸ்லோகங்கள் இருக்கு. 33 ஸ்லோகங்களும் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவர் அட்லீஸ்ட் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் கூட ரெண்டு ஸ்லோகங்கள் எடுத்துன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நாளையோட கிளாஸ் வச்சுக்கலாம். ஸோ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதுக்கப்புறமா அடுத்த வாரத்துலேருந்து என்ன பண்ணுங்கிறத